அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நீட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு 7க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பாட்னிக்கான ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சுவாலஜிக்கான ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம 1லேருந்து 6 வரைக்கும் நடந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் கொஸ்டின் பேப்பருமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் டெஸ்ட்டு 7க்கான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. அதுவுமே நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டு பாட்னிக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சுவாலஜிக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் இந்த வார டெஸ்ட்டில் என்ன டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேக்ஸானமி அந்த டைட்டிலேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபேமிலியிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேபேசி டிஃபரெண்ட் ஃப்ரம் சொலனேசி அண்ட் லிலியேசி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேமன்ஸ் பிக் அவுட் த கேரக்டர் ஸ்பெசிஃபிக் ஃபேமிலி ஃபேமேசி பட் நாட் ஃபவுண்ட் இன் சொலானேசி ஆர் லிலியேசி. ஃபேபேசி குடும்ப தாவரங்கள் சொலானேசி மற்றும் லில்லியேசி குடும்ப தாவரங்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. மகரந்த தாள்களின் அடிப்படையில் சொலானேசி மற்றும் லில்லியேசி குடும்பங்களில் காணப்படாத ஆனால் ஃபேபேசி குடும்பத்தில் காணப்படும் குறிப்பிட்ட பண்பு. சரிங்களா, இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதற்கான சரியான வினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். இருக்கற்றை மகரந்தத்தால் மற்றும் இருமடல் மகரந்த பை இதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட கேரக்டர் அப்படின்னா அந்த ஃபேபேசி ஃபேமிலிஸ். சரிங்களா, டைஅடல்ஃபஸ் அண்டு டைத்தீக்கஸ் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இதுக்கான சரியான விடை சி ஆப்ஷன். அது நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. பிராசிகேசி, லில்லியேசி, ஃபேபேசி, அதுக்கடுத்து என்னது சொலானேசி இது கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம புத்தகத்தில் லில்லியேசி இருக்குது, அதுக்கடுத்து ஃபேபேசி இருக்குது, அதுக்கடுத்து சொலானேசி இருக்குது. இதில் ஃபேபேசியோட ஃப்ளோரல் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9+1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இருக்கற்றை அப்படின்னு சொல்லும்போது 9 ஒரு இதாகவும் ப்ளஸ் 1 தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதனால் இதை வச்சு பார்க்குறப்ப தேர்ட் ஆப்ஷனுக்கு என்னது ஏ. இங்கே தேர்ட் ஆப்ஷனுக்கு ஏ வரது என்னது ஒரே ஒரு கொஷின் தான். இதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸ் பி வரும். அப்படியே ரெண்டாவது இது பார்ப்போம். இங்கே சொலானேசி கொடுத்துருக்காங்க. சொலானேசிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பி ஆப்ஷன் கொடுப்போம். ஏன்னா அந்த டாட்ரோமெட்டல் வரையும் போது சிக்கும் ஏக்கும் போடுவோம். சரிங்களா, ஏன்னா மகரந்த தாள்கள் எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லி வட்டத்தோட இணைஞ்சிருக்கும். அல்லி 5 இணைஞ்சிருக்கும். சரிங்களா, இந்த அல்லி கூட மகரந்தம் இணைஞ்சிருக்கும். அதனால் இதுக்கும் கனெக்ஷன் பண்ணுவோம். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லில்லியேசி. லில்லியேசியோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். அல்லி புள்ளி வேறுபடுத்த முடியாது, அதனால் அது என்னது பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். 3+3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் சிக்கு இது. அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தான் பிராசிகேசி. பிராசிகேசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டி ஆப்ஷன் கடுகு குடும்பம் நம்ம என்னது அந்த இதை சொல்லுவோம், குரிசிஃபர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 33வது கொஸ்டின் ட்ரைகார்பலரி சின்கார்பஸ் கைனேஷியம் இஸ் ஃபவுண்ட் இன் எக்குடும்ப தாவர மலர்களில் 3 சூலக இலைகளுடைய இணைந்த சூலக வட்டம் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன். அதுதான் சரியான விடை. மற்ற ஆப்ஷன்ஸில் எதுவுமே வராது. ஃபேபேஸில் பார்த்திங்கன்னா ஓரறை இருக்கிற மாதிரி இருக்கும். சொலானேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஈரறை, அதில் போலி தடுப்பு சுவர் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் சரியான விடை லில்லியேசி இதெல்லாமே வரும். அதுக்கடுத்து டெட்ராடினாமஸ் கண்டிஷன் அக்கர்ஸ் இந்த ஃபேமிலி. அதாவது டெட்ராடினாமஸ் வகை காணப்படும் குடும்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டைடினாமஸ், டெட்ராடினாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த மகரந்த கம்பிகளோட அந்த நீளம் அந்த அளவை பொறுத்து அது என்னது மாற்றி நம்ம சொல்லுவோம். இது எந்த வகையான தாவரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கான சரியான விடை குரிசிஃபர். சரிங்களா, ஏ ஆப்ஷன். அது நோட் பண்ணி வச்சிங்க. 34க்கு குரிசிஃபரே அந்த ஃபேமிலியில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின்
இதில் வந்து ஃபேமிலி ஓட இது கேட்டிருக்காங்க, ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. மிளகாயோட ஃப்ளோரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொலானேசி ஃபேமிலியில் நமக்கு வந்து வரும். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் சொல்லுவோம். ஆல்ரெடி சொலானேசியில் டாட்ராமெட்டல் இதுக்கான ஃபார்முலா வச்சு இது வந்து என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். சிக்கு ஏக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இங்கேயும் ஆப்ஷன் வரும். ஆனால் இந்த ஆப்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அள்ளி இதழ் கொடுத்துருக்காங்க. சியில் வந்து இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கு, இங்கே வந்து என்னது ப்ராக்கெட்டு போடாமல் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து என்னது இணைந்த அள்ளி இதழ்களை காணப்படும். ஆனால் இங்கே இணையாத அள்ளி இதழ்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து வராது. இதுக்கான சரியான விடை பி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மிளகாயோட அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா மலர் சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோயாபீனோட ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சோயாபீன் வந்து என்ன ஃபேமிலியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேபேசி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், வரைஞ்சிருப்போம். 9+1 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா K5 சி ஆப்ஷன். சரிங்களா, இதுதான் இதுக்கான சரியான விடை. இதை வந்து என்னது நோட் பண்ணி வச்சிங்க. சோயாபீன் ஃபேபேசிக்கு சரியான விடை வந்து என்னது சி ஆப்ஷன். அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம புத்தகத்தில் இதில் எல்லாமே அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 37ல் பார்த்தீங்கன்னா இன் வெச்சிலரி எஸ்டிவேஷன் இந்த லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்டு 2 லேட்ரல் ஒன்ஸ் வந்து விங்ஸு 2 ஸ்மாலர் ஆன்டீரியர் பெட்டல்ஸ் ஆர் வந்து என்னது டெர்மினல் கீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃப்ளோரல் ஃபார்மில் வந்து லில்லியேசியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஃப்ளவர் ஸ்டேமஸ் வந்து மோடர்னல் ஃபெல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இறங்குதழுவு இதழ்களின் அச்சு நோக்கிய பெரிய அள்ளி கொடி அள்ளி என்றும் 2 பக்கவாட்டு அள்ளிகள் சிறகல்லி என்றும் அச்சு விலகிய 2 அள்ளிகள் வந்து படகல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான விடை. நம்ம வந்து படம் வரைகிறப்ப இது வந்து கொடியல்லி அல்லது பெரிய அள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது சிறகல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது படகல்லி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து லில்லியேசியோட மலர் சூத்திரம் ஆல்ரெடி நம்ம அந்த பொறுத்துகளை பார்த்தோம். இதுதான் இதுக்கான சரியான விடை. பட்டாணி தாவரத்தில் மலரில் ஒரு கற்றை மகரந்தம் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. பட்டாணி தாவரம் ஃபேபேசியில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கற்றை இருக்கும். இது வந்து என்னது தவறு. அதுக்கடுத்து சொலானேசியில் பார்த்திங்கன்னா K3 C3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 5 அங்க மலரில் வரும். அதனால் அங்கே எல்லாமே கவுண்டிங் எல்லாமே 5 இதில் தான் வரும். அதனால் இதுவும் வந்து என்னது தவறு. அதனால் இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 1 மற்றும் 2 இதுதான் இதற்கான சரியான விடை. அதுக்கடுத்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமோட அந்த பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை சி ஆப்ஷன் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே ரெண்டாவது இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம ஆன்சர்ஸ் வந்து சொல்லலாம். இது வந்து ஓவியலோட ஸ்ட்ரக்சரு. அப்போ ஓவியலோடக்கு பார்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 தான் கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த இதுலையுமே கொடுக்கல. அதுக்கடுத்து லாக்யூல் இது வந்து அந்த அறை சொல்லும். இது வந்து என்னது கார்பல் அந்த இது இருக்கிறது. இதுக்கு 3வது ஆப்ஷன் தான் சரியான விடை சி ஆப்ஷன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சூலக அறை சூலக இலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 39 மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அராகிஸ் ஹைப்போஜியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அராகிஸ் ஹைப்போஜியா நெல் அந்த வேர்க்கடலை நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து என்ன எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து நம்ம வந்து எடுப்போம். அதற்கடுத்து 2வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில மெடிசல் பர்பஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 3வதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அர்ஜினியா இண்டிகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, ஒரு ஃபோன் கால் சரி. 3வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அர்ஜினியா இண்டிகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம புத்தகத்தில். இது வந்து ரேட்டிசைடாக வந்து என்னது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கடுத்து குளோரிசா சூப்பர்பா இது வந்து
குளோரிசா சூப்பர்பா வந்து நமக்கு என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினியா இண்டிகா வந்து என்னது ரேட்டிசைடாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து குளோரிசா சூப்பர்பா வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இதற்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 39க்கு வந்து பி ஆப்ஷன் பொறுத்தைகளை மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் வரும். அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதற்கான சரியான விடை பி ஆப்ஷன். அதுக்கடுத்து கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரேங்க் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீசிஸ் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து கிண்டத்துக்கு கீழே தான் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஜீனஸ் இதெல்லாமே வரும். அதனால் இதுக்கான சரியான ஆன்சர் வந்து என்னது டி ஆப்ஷன். சரிங்களா, பேரினம் பெரும்பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரும்பிரிவுக்கு அப்புறத்து தான் பேரினம் இதெல்லாமே வரும். சிற்றினம் வந்து என்னது லாஸ்ட்டாக வரும். அதனால் அதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 41 ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இஸ் டிபெண்டன்ட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் அண்டு பாக்டீரியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Latin diagnosis or description is not mandatory and permits the uses of English or Latin for publication of new name அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. International Botanical Congress held different places in every years. 19th International Botanical Congress was held in Shenzhen, China கொடுத்துருக்காங்க. எந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனால் அதுக்கான ஆன்சர் வந்து ஏ வரும். எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. தாவரையில் பெயர் சுட்டும் முறை விலங்கு மற்றும் பாக்டீரியா பெயர் சுட்டுதல் முறையிலேருந்து சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கொடுத்துருப்பாங்க. சார்ந்துள்ளதுன்னு வராது, தனித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வரும். மற்றபடி பெயர் சுட்டும் போது லத்தீன் மொழி மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலும் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பன்னாட்டு தாவரியல் சட்டக்குழு வந்து 6 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து வெவ்வேறு இடங்களில் கூடும். அதுவும் வந்து ரைட்டு. லாஸ்ட்டாக 19ஆம் மாநாடு பார்த்திங்கன்னா 2017 சைனாவில் சென்ஜன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அதனால் இதில் இருக்கக்கூடிய தவறான கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூற்று தான். அது வந்து என்னது ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். அதுக்கடுத்து கிவ் பிலோ 2 ஸ்டேட்மெண்ட். Plants contain 2 cotyledon. Their seeds live with reticulate venation, taproot system, tetradinomous or pentamerous flowers. இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டைகாட்டிலிடன்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைகாட்டிலிடன் இன்க்ளூட்ஸ் சப் கிளாஸஸ் தலாமி ஃப்ளோரே, அதுக்கடுத்து டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இருவித்திலை இருக்கக்கூடிய 2 விதைகளிகள், வலைப்பின்னல் நரம்பமைவு, ஆணிவேர் தொகுப்பு, 4 அல்லது 5 அங்க மலராக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது டைகாட்டிலிடனை இருவித்திலை தாவரங்களில் வகைப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இருவித்திலை தாவரங்கள் பூத்தள குழுமம் டிஸ்கி ஃப்ளோரே, தலாமை ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரே அப்படின்னு 3 துணை வகுப்பாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கூற்று வந்து ரைட்டு. ரெண்டாவது கூற்றுக்கு பார்த்தீங்களா இதில் வந்து துணை வகுப்பில் வராது, இது எல்லாமே வரிசையில் வரும். துணை வகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து பாலிபெட்டலே, கேமபெட்டலே, மோனோக்ளாமடே அதுதான் துணை வகுப்பில் வரும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 3 துணை வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது 3 வந்து பாலிபெட்டலையில் வரக்கூடிய டிஸ்கு அந்த வரிசைகளில் வரும். அதனால் இது வந்து தவறு. அப்போ கூற்று 1 ரைட்டு, அதுக்கடுத்து கூற்று 2 சரி. இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 வந்து அது தவறு. இதுக்கான சரியான ஆப்ஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சி ஆப்ஷன் சொல்லலாம். அதனால் அதுக்கான ஆன்சரை வந்து சி ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 43க்கு பார்த்திங்கன்னா இன் மெத்தட் ஆஃப் கிளாஸிஃபையிங் ஆர்கானிசம் இன்டு மார்ஃபாலஜி மோனோபைலட்டிக் குரூப் ஆஃப் காமன் ஆன்செஸ்டர் பேஸ்ட் ஆன் சேட அமோர்ஃபிக் கேரக்டர். அதாவது பொதுவான மூதாதையரிடமிருந்து பெறப்பட்ட 1 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிப்பட்ட தனித்துவமான பண்புகளை அடிப்படையாக கொண்டு குழுக்கள் அல்லது டாக்ஸான்களை வகைப்படுத்தும் முறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளை பரிணாமவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் கிளைடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான சரியான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா டி ஆன்சர், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இது கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹெர்பேரியம் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் வரும். பிளான்ட் கலெக்ஷன், அதுக்கடுத்து ஸ்பெசிமனு மவுண்டிங் இது, அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஃபீல்டு டேட்டா கொடுப்போம். அதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து டி ஆப்ஷனு. லாஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா
சரியாக பொருந்துள்ள இணையை தேர்ந்தெடு. லினியஸ் ஜெனிரா பிளான்டம் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தர் கிரான்கியூஸ்ட், எங்லர் பிளான்டல் ஸ்பீசிஸ் பிளான்டரம், பெந்தம் அண்ட் ஹூக்கர் ஸ்பீசிஸ் பிளான்டரம். இது ஆஜினா ஸ்பீசிஸு. இந்த ஆஜினா ஸ்பீசிஸ் வந்து நமக்கு தெரியும், சிற்றினங்கள் தோற்றம் வந்து சார்லஸ் டார்வின் எழுதுனது. லினியஸ் வந்து ஸ்பீசிஸ் பிளான்டர் வரும், பெந்தம் அண்ட் ஹூக்கர் வந்து ஜெனிரா பிளான்டர் வரும். இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், இதுதான் சரியான விடை. 45க்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், ஆர்த்தர் கிரான்கியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதுதான் ஃபைனல் கீ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டென்டேட்டிவ் கீ. கவர்மெண்ட் அஃபிஷியலாக விடக்கூடிய கீ வந்து மண்டே ஈவினிங் வந்து வரும். மண்டே ஈவினிங் வந்து ஃபைனல் கீ ஆன்சர்ஸும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது என்ன கொஸ்டின்ஸில் வந்து சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சுவாலஜி, இதுக்கான ஆன்சர்ஸ் கீ, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.